என்னங்க நான் இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறேன்னா கீரை வடை பண்ண போறேங்க. கீரை வடை சுவையா மொறுமொறுன்னு எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. வடை செய்யறதுக்குன்னு 2 வகையான பருப்பு இருக்குதுங்க. ஒண்ணு வந்துங்க வடை பருப்புன்னே சொல்லுவாங்க, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். இன்னொன்னு பச்சைக்கடலை பருப்புங்க, அதாவது இந்த பருப்புங்க. இந்த பருப்பு வந்து எதுக்கு போடுவாங்கன்னா இட்லி பொடிக்கு போடுவாங்க, கூட்டுக்கு போடுவாங்க, போலி செய்யறதுக்கு போடுவாங்க. இந்த பச்சைக்கடலை பருப்புல இன்னைக்கு நான் எடுத்து வடை செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கு வந்து அளவு வந்துங்க பாருங்க, இது 1/4 லிட்டர் டம்ளரு 250 கிராம் பிடிக்கு. இதுல 1 டம்ளர் ஃபுல்லா எடுத்து பாருங்க, 1 டம்ளர் ஃபுல்லா எடுத்து 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. இப்படி நல்லா பிசைஞ்சு கழுவிடுவோம். எதுக்கு அப்படின்னா புட்டு ஏதாவது குப்பையெல்லாம் இருக்கும், அதுக்கோசரம் தான் அப்படி 2 தடவை நல்லா இப்படி கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சிருங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிருச்சுங்க. இப்ப என்ன பண்றேன்னாங்க, இந்த பருப்பை தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து கிரைண்டர்ல ஆட்ட போறேங்க. மிக்சியில போடுறவங்க மிக்சியில் போட்டு ஆட்டுங்க. ஆட்டும் போது ரொம்ப நைஸா ஆட்ட வேண்டாம், கொஞ்சம் தருதருன்னு ஆட்டணுங்க. ஆட்டாதுக்கு முன்ன பாருங்க என்னென்ன போட்டு ஆட்டணும்னா 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பீஸ் இஞ்சி, வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமா ஒரு பருப்பு வரட்டி ஒரு நாமல் போட்டு ஒரு சுத்து விட்டா நொறுங்கி பருப்பு பாருங்க. இந்த மாதிரி குருணை தெரியணும், நைஸா ஆட்டக்கூடாது. பாருங்க பாதி ஒண்ணுமா தெரியுது பாத்தீங்களா? பருப்பு இந்த மாதிரி ஆட்டணும். இப்ப சால்ட் போடுறவங்க என்ன பண்றீங்கன்னா தோண்டி அது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கலக்கிக்கலாம். நான் கல்லுப்பு போடுறதுனால இதுலயே பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு சுத்து விட்டு மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஆட்டின பருப்போட பாருங்க 1/4 ஸ்பூன் சோம்புங்க, பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயங்க பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சமா போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. பெரிய வெங்காயம் போடுறவங்க போடுங்க, சின்ன வெங்காயம் நான் இருந்ததுனால சின்ன வெங்காயம் போட்டா பாருங்க. சின்ன வெங்காயத்தை அப்படி நல்லா பிசுறி விட்டுருங்க. பச்சை மிளகாய் 2 பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மல்லித்தலைங்க, மல்லித்தலை வந்து கொஞ்சமா போட்டா போதும். கீரை நிறைய போட்டிருக்கேன் பாருங்க. மல்லித்தலை, முருங்கை கீரை இலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த முருங்கை இலையை போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா கையில கலக்குங்க. இந்த மாதிரி நல்லா கையில கலக்குங்க. கீரை வந்துங்க முருங்கைக்கீரை கட் பண்ண வேண்டியது இல்லை, சின்னதா இருக்கிறதுனால அப்படியே போட்டுடலாங்க. இந்த கீரை வடைக்கு வந்துங்க என்னென்ன கீரை போடலாம் அப்படின்னா சிறுகீரை போடலாம், அரைக்கீரை போடலாங்க, முருங்கைக்கீரை போடலாம், தண்டங்கீரை போடக்கூடாதுங்க. இந்த 3 போட்டு செய்யும் போது வடை நல்லா டேஸ்டாவும் இருக்கும், முறுமுறுன்னு வரும். இவ்வளவுதாங்க. இனி உருண்டை பண்ணி வச்சிடலாம். சரி, சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கலாங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. இப்ப என்ன பண்றேன்னா கை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. இப்படி ஈரம் பண்ணிட்டு பாருங்க, இப்படி உருண்டை எடுத்து இப்படி வச்சு பாருங்க, இப்படி தட்டி அப்படியே எண்ணெய் போட்டுருங்க. வடை போட்டோன்னே கலக்கிறாதீங்க, உடஞ்சிரு. கொஞ்ச நேரம் வேக விடுங்க. வெந்த பிறகு அப்புறம் தான் நம்ம திருப்பணும். பாருங்க இப்ப வெந்துருச்சு. இப்ப என்ன பண்றா, ஒரு பக்கம் சோப்பான வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி விடணும். எல்லா வடையும் இந்த பாருங்க திருப்பி விடுங்க. நல்லா வேகட்டுங்க. வேகும் போதே நல்ல மனம் வருங்க. இந்த கீரை போட்டதுனால சவுண்டும் வரும், நல்லா சடச்சடன்னு சவுண்டு வருங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்துருச்சுங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வடை எடுத்துடலாங்க. வடை பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. முறுமுறுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. வடையெல்லாம் பாருங்க சூப்பரா வந்திருக்குது. கீரை போட்டு செய்யும் போது உடம்புக்கு சத்தும் கூட, நல்லதும் கூடங்க. இன்னொன்னு பாருங்க, முருங்கைக்கீரை போடும்போது இன்னுமே முறுமுறுக்குங்க. பாருங்க வடை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சவுண்ட் கேக்குதுங்களா? முறுமுறுன்னு வந்திருக்குது. உள்ளெல்லாம் பாருங்க நல்லா வெந்திருக்குது. இந்த வடை வந்துங்க சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. சும்மா சாப்பிட்டாலே 7-8 வடை சாப்பிடலாங்க, நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.